சிவபெருமான் ஏன் கஷ்டத்தில் இருக்கும் மக்களுக்கு இன்னும் கஷ்டங்களை தருகிறார் என்று தெரியுமா? ஒரு நாள் பார்வதி தேவி இதே கேள்வியை சிவபெருமானிடம் கேட்டாள். அதற்கு சிவன் சிரித்துக் கொண்டு, பார்வதி, நாம் பூலோக சுற்றுப்பயணத்திற்கு செல்லலாம், அங்கேதான் உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று கூறி இருவரும் வெளியேறினர். அவர்கள் ஒரு கிராமத்துக்கு சென்றபோது பார்வதி தேவி சோர்வடைந்து, இன்றைக்கு இங்கேயே ஓய்வெடுக்கலாம் சுவாமி என்று கூறினாள். அதற்கு சிவன், சரி, நான் சமைக்க தேவையான பொருட்களை எடுத்துக் கொண்டு வருகிறேன், நீ சமைக்க கற்களை எடுத்து வா என்று சொன்னார். பார்வதி தேவி நடந்து செல்லும் போது முன்பாக ஒரு அழகான வீடு கண்டாள். அதை பார்த்தும் அவள் உள்ளே போகவில்லை. இன்னும் சிறிது தூரம் சென்றபோது ஒரு பாழடைந்த வீடு தெரிந்தது. அந்த வீட்டிலிருந்து 3 கற்களை எடுத்து வந்தாள். சிவபெருமான் தேவிக்காக காத்திருந்தார். பார்வதி வந்து, சுவாமி, சமைக்க பொருட்கள் எதுவும் எடுத்துக் கொண்டு வரவில்லையே, எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று கேட்டாள். சிவன் சிரித்தபடி, அதற்கெல்லாம் அவசியமே இல்லை பார்வதி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அது பதில் சொல்லு என்றார். இந்த கற்களை எங்கிருந்து எடுத்துக் கொண்டு வந்தாய் என்று சிவன் கேட்டார். அதற்கு பார்வதி, அருகில் இருந்த பாழடைந்த வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டேன் சுவாமி என்று பதிலளித்தாள். சிவன் மீண்டும் கேட்டார், அந்த பாழடைந்த வீட்டிலிருந்து ஏன் எடுத்தாய்? அருகில் இருந்த அழகான புதிய வீடுகளில் இருந்தும் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? அதற்கு பார்வதி, அந்த வீடுகள் மிகவும் அழகாக இருந்தன, அவற்றின் அழகை கெடுப்பதற்கு என் மனசு சம்மதிக்கவில்லை என்று கூறினாள். அப்போது சிவபெருமான் சிரித்தபடி, பார்வதி, இதுவே நீ கேட்ட கேள்விக்கு பதில். யார் தங்கள் வாழ்க்கையை நன்னடத்தை, நல்ல குணம், நல்ல கர்மாவால் தூய்மையாக வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களின் மகிழ்ச்சியை யாராலும் கெடுக்க முடியாது என்று கூறினார். உங்களுக்கு சிவன் பார்வதி பிடிக்கும் என்றால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.